நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. தமிழ் மொழி வாழ்க, ஜெய்ஹிந்த். படம் நல்லா இருக்கு. ஆமா, ஹிந்தி வாழ்க. ஹிந்தி வேணும். படம் சிவகார்த்திகேயன் நடிப்புலாம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா ஆவரேஜ் தான். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. இவரு சிவகார்த்திகேயன் அருமையாக நடிச்சிருக்கிறாரு. சுதந்திர போராட்டத்துக்கு முன்னே என்னென்ன நடந்ததுங்கிறத நல்லா விலாவரியாக காமிக்கிறாரு. முன்ன இருந்தது சுதந்திர போராட்டத்துக்கு முன்னே நடந்ததெல்லாம் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியாது. நல்லா எடுத்து சொல்லியிருக்கிறார். நல்லா இருக்கு. தேங்க்யூ. சிவகார்த்திகேயன் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் ஆக்ட் நல்லா இருந்தது. ஸ்ரீலீலா அது ரொம்ப நல்லா இருந்தது. படம் எப்படி இருக்கு? கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்த அந்த ஜனநாயகன் ரிலீஸ்னால இது போஸ்ட் பண்ணாலும் நிறைய பேர் வந்து பார்க்காம ஒரு விருப்பில் இருக்கிறாங்க. அதுதான். அதோடய ரிலீஸ் ஆயிருந்தா ரெண்டுமே சூப்பராக நல்லா ஓடி இருக்க வேண்டிய படம் தான். இல்லை, இதுக்கு முன்னாடி எப்படி வந்து சுதந்திரத்துக்கு போராடினாங்க, எவ்வளோ பேர் தெரியாத முகங்கள் இருக்குதோ அவங்க எல்லாத்தையுமே வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சிலருக்கு நல்லா தெரிஞ்ச அண்ணா இவங்கெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் இதில் தெரியாத ஆளுங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், மற்றபடி எதுவும். பட் நல்ல மூவி தான். உண்மை எல்லாமே நல்லா மூவி பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலாக நல்லாவே இருந்துச்சு மூவி. எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்லோ ஸ்க்ரீன் ப்ளே அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ப வேணாம். நீங்களே வந்து படத்தை பார்த்துட்டு நல்ல ஒரு முடிவு பண்ணுங்க. என்னோட ரேட்டிங் வந்து ஒரு 5க்கு ஒரு 4.5 கொடுப்பேன். நல்லா இருக்கு. ஹிந்தி திணிப்பு தான். நமக்கு ட்ரெய்லரில் பார்த்துருந்தாலே தெரியும். ஹிந்தி திணிப்பு பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. ரொம்ப கொஞ்சம் சில இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த உழப்பல்ஸ் அந்த இதெல்லாம் இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் எல்லாரும் நடிப்பும் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, செகண்ட் ஹாஃப் படத்தில் என்ன சொல்ல வரோம்? ஹிஸ்டரி தான். நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா சார் படம் எப்படி சார்? நல்லா இருந்துச்சு. நல்ல மூவி. இல்லை என்ன சொல்கிறது, தமிழ் மொழி அப்போ அந்த 1965 நடந்த ஒரு ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதில் வந்து எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பாலிட்டிக்கலாக எதுவுமே இல்லை. ரொம்ப நம்மளுக்கு ஒரு கூஸ்பமான ஒரு மூவி தான். எந்த ஒரு லேக்கும் இல்லை. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக்கு, செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. எங்களுக்கு எந்த லேக்கும் தெரியல. நல்லா இருந்துச்சு. மியூசிக்கு, பேக்ரவுண்டு, எவ்ரிதிங் நல்லா இருந்துச்சு. என்டர்டெய்னரை தாண்டி ஒரு பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான். ரகுதாத்தாவும் இதே மாதிரி கான்செப்ட் தான். நான் அந்த படம் பார்க்கல, எனக்கு தெரியல. சரி, மூவி எப்படிங்க சார்? நல்லா இருக்கு. எப்படிங்க சார்? சுமாராக இருக்கு. படத்தில் என்ன சொல்ல வராங்க? படத்தில் என்ன சொல்ல வர்றாங்க? இந்திய போராட்டம் ஹிந்தி நாடு முழுவதும் ஹிந்தி ஒரே மொழியாக கொண்டு வந்து முதல்ல அப்போ போராடிக்கிறார் 67. தமிழை வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வந்து அந்தந்த மொழி வந்து பிரபலமாக இருக்குன்ட்டு போராடி இருக்கிறாங்க அந்த காலத்தில். அது 67 போராடினது இப்போ வந்து இந்த படத்தில் காட்டியிருக்கிறாங்க. எல்லா கேரக்டரும் பரவாயில்ல, சுமாராக இருக்குது. இன்னும் நல்லா எடுத்துருக்காங்க. படம் எப்படிங்க? நல்லா இருக்குங்க. சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவியும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. மியூசிக்ஸ்லாம் எப்படி? நல்லா இருக்குங்க. அந்த காலத்து மியூசிக் மாதிரியே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அவங்கவுங்க கேமியோ நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா பார்க்கலாம். படத்தில் என்ன சொல்ல வராங்க? தமிழுக்காக போராடுறாங்க. எல்லாருமே அதோட பற்று என்னன்னு புரிஞ்சு நடந்து அந்த படம் நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேட் நல்லா இருந்துச்சு. அவரை விட ஜெயம் ரவி நல்லா நடிச்சிருக்காரு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதர்வா ஆக்டிங்லாம் எப்படி? அதர்வா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சிவகார்த்திகேயனை விட ஜெயம் ரவி பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஓகே. ஸ்ரீலீலா ஒரு ஹிஸ்ட்ரி, அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாத ஹிஸ்ட்ரி கொஞ்சம் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கூட ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக நான் படிச்சிருந்தனால எனக்கு ஆல்ரெடி ஒரு சில இதெல்லாம் தெரியும், கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. தெரியாதவங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். சேத்தன் அறிஞர் அண்ணா கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டிங்ல எப்படி இருக்கு ப்ரோ?
அதான் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அதிகம் அவர் காட்டல. இல்ல வேற நீங்க அண்ணா வந்து கடைசி லாஸ்ட் சீன்ல வருவாரு. last அது scene எல்லாம் எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ. இந்த படம் பத்தி எவ்வளவு தெரியுங்க? ஒரு 7.5.